திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். உலக அளவிலே எடுத்து வருகிற பலவிதமான வர்த்தக மாற்றங்களினாலே இன்றைக்கு உலக வர்த்தகம் ஒரு பக்கம் பாதிக்கப்படுகிறது. உலக அளவிலே சில தேசங்களில் எடுக்கப்படுகிற வர்த்தக வரி அமைப்பு மாற்றங்களினாலே உலக தேசங்களிலே வர்த்தகம் பாதிக்கப்படுகிறது. அந்த வகையில் இந்தியாவிலே ஜவுளித்துறை ஒரு மேம்பாடு உள்ள துறை. இந்தியாவில் குறிப்பாக தமிழகத்தில் ஜவுளித்துறையிலே நம்முடைய தமிழகம் உற்பத்தியில் 2வது இடத்தில் இருக்கிறது. அதிலும் தமிழகத்தில் ஆயத்த ஆடை துறையில் முதலிடத்தில் தமிழகம் இருக்கிறது. சுமார் 1.8 லட்சம் பேர் திருப்பூரில் மாத்திரம் இந்த தொழிலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆகவே இந்தியா முழுவதிலும் இருந்து, நாடு முழுவதிலும் இருந்து சுமார் $5.333 பில்லியன் மதிப்புள்ள ஆடைகள் அமெரிக்காவிற்கு ஏற்றப்படுகிறது. இந்த நிலையிலே அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இந்தியா மீது விதித்துள்ள 25% வரி விதிப்பானது இந்த ஜவுளித்துறையை, இந்த ஆடைத்துறையை அதிகமாக பாதித்திருக்கிறது. இதனால் 20 லட்சம் பேர் வேலை இழக்கக்கூடிய அபாய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இதிலே தமிழகம் நேரடியாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே திருப்பூரில் மாத்திரமே 1.8 லட்சம் பேர் இந்த தொழிலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்தியா முழுவதிலும் 35% பேருக்கு வேலைவாய்ப்பை அளிக்கக்கூடிய ஒரு தொழிலாக இந்த நெசவு தொழில் அல்லது இந்த ஆடை தயாரிப்பு தொழில் காணப்படுகிறது. அதிலும் தமிழகத்திலே சுமார் 19% பேர் இந்த தொழிலில் ஈடுபட்டிருப்பதாக இந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் ஆயத்த ஆடை தயாரிப்பு தொழிலில் உள்ள தொழிலாளர்கள் 19% பேர் தமிழகத்தில் உள்ளனர். திருப்பூரில் மட்டும் 1.8 லட்சம் பேர் ஆடை தயாரிப்பு தொழிலில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். திருப்பூர் மாவட்டம் எண்ணற்ற ஆயத்த ஆடை தயாரிப்பு தொழிற்சாலைகளுடன் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு ஏற்றுமதியில் முக்கிய பங்கு வகித்து வருகிறது. 50% தொழிலாளர்கள் திருப்பூரிலும் 50% தொழிலாளர்கள் ஈரோடு, திருவள்ளூர், கோவையிலும் பணியாற்றி வருகின்றனர். நாள்தோறும் வட மாநிலத்திலிருந்து திருப்பூருக்கு வரும் ரயில்களில் வந்திறங்குவோர் அனைவரும் நேராக செல்வது ஆயத்த ஆடை உற்பத்தி தொழிற்சாலைகளுக்குள் தான். நாள்தோறும் எண்ணற்றவர்கள் வந்திறங்கினாலும் வேலை இல்லை என்று ஒரு நாளும் யாரும் திரும்பி போவதில்லை. இந்த நிலையில்தான் 25% வரி விதிப்பு என்பது சுற்றி வளைக்காமல் தமிழகத்தின் ஆடை தயாரிப்பு தொழில்துறையை நேரடியாக பாதிக்கும் என்பது இப்பொழுது கூறப்பட்டிருக்கிற மிக மிக முக்கியமான ஒரு குறிப்பு. ஏற்கனவே நூல் விலை உயர்வு, செலவினங்கள் அதிகரிப்பு என பல சவால்களை சந்தித்து வரும் இந்த துறையே 25% வரி பல ஆண்டுகளுக்கு பின்னோக்கி கொண்டு செல்லும் அபாயத்தில் உள்ளது. ஆகவே நண்பு தேவடைய பிள்ளைகளே, இது மறுபடியும் பரிசீலிக்கப்பட, இந்த வரி விதிப்பு குறைக்கப்பட, எந்த விதத்திலும் தொழிலாளர்கள் வேலை இழக்காமல் இருக்க, பாதிக்கப்பட்டிருக்கிற இந்த தொழில் சரி செய்யப்பட, நலிவடைந்து போகாமல் இருக்க பாரத்தோடு ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தேசத்தின் அதி வருமானத்தை ஈட்டித்தரக்கூடிய இந்த ஜவுளித்துறையிலே பாதிப்பை உண்டு பண்ணக்கூடிய ஒரு வரி விதிப்பை ஆண்டவரே அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் விதித்திருக்கிறார்கள். இது நிமித்தம் எங்களுடைய தமிழகத்திலே ஒரு மிகப்பெரிய பாதிப்பு இந்த ஜவுளித்துறையில் உண்டாயிருக்கும் என்று கூறப்படுகிற இந்த கூற்றை நாங்கள் எண்ணி பாரத்தோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, 20 லட்சம் பேர் வேலை இழந்தால் எவ்வளவு பாதிக்கப்படுவார்கள். தங்களுடைய அன்றாட வாழ்க்கையவே இதன் நிமித்தமாக ஆண்டவரே நடத்தி கொண்டிருக்கிற எவ்வளோ பேர் கூலி தொழிலாளிகள் பாதிக்கப்படுவார்கள். மட்டுமல்ல, எங்களுடைய தமிழகத்தின் வருமானமும் ஆசீர்வாதமும் பாதிக்கப்படுமே. ஆண்டவரே தகப்பனே, இந்த பாதிப்பு சரி செய்யப்பட ஜெபிக்கிறோம். எந்த விதத்திலும் தொழிலாளர்கள் வேலை இழக்காதபடிக்கு இதை மறுபரிசீலனை செய்ய அமெரிக்க அரசாங்கத்திற்கு நீர் ஆண்டவரே அப்பா அதிபர் அவர்களுக்கு ஞானம் கொடுத்து இந்த வரி விதிப்பு குறைக்கப்பட
மறுபரிசீலனை செய்யப்பட, எங்களுடைய தமிழக மக்கள் எந்த விதத்தில் பாதிக்கப்படாமல் இருக்க, ஜவுளித்துறை பாதிக்கப்படாமல் இருக்க நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். எங்களோடு ஜெபத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரர் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்பத்தில் ஆசீர்வாதத்தை மேன்மைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.